ஒரு பக்கம் திமுக எதுவுமே செய்யாமல் செவிசாய்க்காமல் 3 வருஷம் கரண்ட் பில் அதிகமாச்சு, இங்கே தொழில் நடத்த முடியல, விலைவாசி அதிகமாச்சுன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு குடும்பம் சார்ந்த கட்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக, அண்ணாமலை இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் 500 நாள் 100 சொல்கிறாரு. 20,000 புக்கு படித்தேன்னு சொன்ன மாதிரி தான். அவர் பண்ணணும்னு நினச்சிருந்தா 3 வருஷத்தில் அந்த 100 விஷயத்தில் ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணல. அவர் சுயநலமாக பார்த்தாரு. எம்பி ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்குறாரு. கரூர் மக்களுக்கு போய் நின்று தோத்தாரு. இப்போ வரைக்கும் என்ன பண்ணல, இங்கே வந்திருக்காரு. நான் அப்படி இல்லை. எம்பி எம்எல்ஏ எதுவுமில்ல, ஒரு சாதாரண ஆள். நான் ஒரு பிஇ எம்பிஏ படித்து இந்த ஊரில் படித்து வளர்ந்தவன். கோயம்புத்தூர் நல்லா டெவலப் ஆகணும்னு மனசார நினைக்கக்கூடிய ஆள். ஒரு பேஷனேட்டாக எங்களோட ஸ்கூல் காலேஜ் யார் படித்தவங்ககிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். 16 வயசுலேருந்து நான் அரசியலில் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறத இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எம்பி எம்எல்ஏ இல்லாட்டியும் ஒரு ஃப்ரீ பீப்புள் சர்வீஸ் சென்டர் வச்சு 25,000 குடும்பத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே சேவைகள் பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், உங்களை நம்பி தான் நான் களத்தில் நிற்கிறேன். இந்த பக்கம் அதிகார பலம் இருக்கிற மோடி அண்ட் கோ இருந்தாலும், இந்த பக்கம் பண பலம் இருக்கிற திமுக அண்ட் கோ இருந்தாலும், மக்கள் பலத்தோட இங்கே இருக்கிற யூத், இங்கே இருக்கிற பெண்கள், இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் நம்பி, உங்களை நம்பி நான் களத்தில் நிற்கிறேன். கோயம்புத்தூர்காரன் நம்பி நிற்கிறேன். என்ன வாக்களித்து ஜெயிக்க வைங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூரை டெவலப் பண்ணலாம். ஏன்னா நான் எம்பி, ஆனால் நான் எம்பி இல்லை, நாம் எல்லாரும் எம்பி. நன்றி.